بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ், உஸ்மான் ரோட் டி நகர் மற்றும் எம்எஸ்சி போஸ் ரோட், சென்னை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ் இப்போது புரசேவாக்கத்தில். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, வருகின்ற இந்த ஹஜ்ஜி பெருநாளை இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் ஒரு நாளிலே, அதாவது 17ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாட அறிவித்திருக்கும் இந்த நேரத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு அதை 18ஆம் தேதி தான் கொண்டாட வேண்டும் என்று மக்களை குழப்பி வருகிறார்கள். இது குர்ஆன் ஹதீஸின் படி சரியான கருத்தா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது எங்களுடைய இந்திய தௌஹீத் ஜமாஅத்தின் மாநில பேச்சாளர் மொய்தீன் அவர்கள் உங்களிடத்திலே விளக்குவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் ஹஜ் பெருநாளை எதிர்நோக்கியவர்களாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாள் தினத்தில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்றைக்கு நாம் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதில் நாம் தெளிவு பெற்றிருக்க வேண்டும். நாம் சரியான முறையிலே அதை பற்றி அறிந்து கொள்ளாததினால் இன்றைக்கு சிலர் குர்ஆன் ஹதீஸ் என்ற போர்வையிலேயே 18ஆம் தேதி தான் ஹஜ் பெருநாள், வரக்கூடிய வியாழக்கிழமை தான் ஹஜ் பெருநாள் என்று தங்களுடைய அந்த ஜமாத்தை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்கும் சில அடிப்படையான விளம்பரத்துக்காகவும் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். நாம் முழுமையாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவர்கள் அறிவித்தது சரியாக இருக்குமா என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அது கரெக்டாக இருந்தது என்று சொன்னால் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது முற்றிலும் தவறான ஒரு அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. அது எப்படி தவறு என்பதை நம்ம அடுக்கடுக்கான ஆதாரங்களோடும் சான்றுகளோடும் விளக்க இருக்கிறோம். அவர்களிடத்திலிருந்தே, அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தவறை செய்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு ஒரு முடிவெடுப்பதிலே இவ்வளவு ஒரு மோசமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம நிரூபிக்க இருக்கிறோம். முதல்ல குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பிறையை பார்த்து தான் நம்ம எதை ஒன்றையும் தீர்மானிக்கணும். அதுக்கு நமக்கு பல ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், சூமுல் ருஹியத்திஹி வ அஃப்திருல் ருஹியத்திஹி, பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள், நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள். அதே போல உங்களுக்கு மேகமூட்டமாக உங்களுக்கு அந்த 30வது பிறை பி அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான ஸலாஸா, உங்களுக்கு பிறை தென்படாவிட்டால் மேகம் மறைத்திருந்தால் 30 ஆக்கிக் கொள்ளுங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 1909, அதே போல 1907, அதே போல 1914, அதே போல 1906 போன்ற எல்லா ஹதீஸ்களையும், நிறைய ஹதீஸ்கள்ல இருக்குது. முஸ்லீம் போன்ற ஏராளமான திருமிதி போன்ற கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் இருக்குது. இதை நம்ம ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கதான் செய்யணும், இதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆனா அதே நேரத்தில் இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும் இருக்கிறாங்கல்ல, இது எல்லாருமே கண்ணால பார்க்கணுமான்னா தேவையில்லை. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நாம இருந்தாலும் சரி,
இல்லை ஒட்டுமொத்த முஸ்லிம்களா இருந்தாலும் எல்லாருமே பிறையை பார்க்கிறோம், பெருநாளை தீர்மானிப்பதற்கும் நோன்பை தீர்மானிப்பதற்கும் எல்லாரும் பிறையை பார்த்து தான் அறிவிக்கிறோமா என்றால் அதை பின்பற்றுகிறோமா என்றால் இல்லை. யாராவது ஒருத்தர் பிறையை பார்த்து அறிவிச்சா ஏத்துக்கிறோமான்னா எல்லாருமே ஏத்துக்கிறோம் மனசார. இது அறிவிச்சிருக்கிறாங்களே இப்ப 18ன்னு அவங்க கூட எல்லாரும் கண்ணில் பார்த்தோன்னா ஏத்துக்கிறோம் சொல்ல மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் கண்ணில் பார்த்தா போதும் தான் சொல்லுவாங்களே தவிர அந்த நிலைப்பாடு தான் சரிங்கிறத ஏற்றுக்கொள்வாங்களே தவிர இந்த கருத்துக்கு அவங்க உடன்பட மாட்டாங்க. எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்கு, இல்லைன்னா அவங்களுக்கே எதிராக போயிடும். அப்ப இதுக்கு எந்த இது முடிவெடுக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதா? இருக்குது. இதுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2 கிராமவாசிகள் வருகிறார்கள். அவங்க பிறையை பார்த்துட்டு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தோழர்கள் இருந்தாங்களே சகாபாக்கள், அவங்களாவது பிறை பார்த்தாங்களா? அவங்களும் பிறை பார்க்கல. பிறை பார்த்தது யாரு? அந்த கிராமவாசிகள் தான் பிறையை பார்த்திருக்கிறார்கள். இந்த செய்தியை அறிவிப்பதற்கு ரசூலாட்ட வர்றாங்க, சட்டத்தை தெரிஞ்சு கொள்வதற்கும் இதுக்கு ரசூலா என்ன முடிவு சொல்றாங்கிறத பார்க்கறதுக்கும் வர்றாங்க. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க இது மாதிரி நேற்று பிறையை பார்த்தோம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் கட்டளை இடுறாங்க. என்ன கட்டளை இடுறாங்க? ஃபஅமர்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், அன்ன யஃப்திரு, நீங்க நோன்பை எல்லாம் விட்டுருங்க. நோன்பு வச்சிருந்தீங்கன்னா பிறையை பார்த்துட்டாங்க அறிவிச்சாச்சு, இப்ப நோன்பை விட்டுருங்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு தொலை தொடர்புக்கு சாதனங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு தான் கைபேசி, அது மாதிரி உங்களுக்கு லேண்ட்லைன் போனு, இன்னும் பிற இமெயில், SMS, இப்படி பல வசதிகள் இருக்கிறது. அன்னைக்கு இந்த மாதிரி வாகனத்துல ஒரு பக்கத்துல இருந்து பயணம் செய்து தான் சொல்லணும். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? நோன்பு விட்டுறாங்க. மக்களுக்கு கட்டளை விடுகிறார்கள், எல்லாம் பெருநாள் திடலுக்கு வந்துருங்க, தொழுகைக்கு வந்துருங்க, எல்லாரும் அப்படியே அழைப்பு விடுகிறார்கள். இந்த ஹதீஸ் நூல் அபுதாவுதுல பதிவாயிருக்கிறது. இது ஆதாரபூர்வமான செய்தி. இதை இப்ப சொல்றாங்களா 18ன்னு அவங்களும் ஏற்றுக்கொண்ட செய்தி தான் இது, அவங்க மறுக்கிற செய்திலாம் இல்லை. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். அடுத்து என்னன்னு சொன்னா, இப்ப இந்த பிறை எங்கு பார்த்தாலும் ஏத்துக்கிடலாமான்னா அதுக்கு ஒரு வரையறையை ரசூலுல்லாஹ் வகுக்காட்டாலும் எல்லா இடத்துல இருந்து ஏத்துக்க முடியாது. சாத்தியக்கூறுன்னு சில இது இருக்குதுல்ல. இப்ப நம்ம சவுதியில இருந்து பிறை அறிவிச்சா எடுத்துக்கிடுவோமானா எடுத்துக்க மாட்டோம். ஏன்? அதனுடைய தூர அளவுகளை பார்ப்போம், நேர கணக்கீடுகளை பார்ப்போம், சந்திரன் அடிப்படையில் அந்த அடிப்படையில் நம்ம சவுதியினுடைய பிறை ஏற்றுக்கொள்ற அடிப்படையில் நம்மளுடைய அளவுகள், அந்த கால அளவுகள் அமைந்திருக்கிறதான்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து அறிவிப்போம். ஆனா அதே நேரத்தில் இப்ப தமிழக அளவில் நம்ம ஒரு நாள்ல பிறநாள் கொண்டாடலாமான்னா கொண்டாடலாம். ஏன் கொண்டாடலாம்? எல்லாரும் ஒரே ஒரு மாநிலமாக இருக்கிறோம், ஒரு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம ஒரு முதல்வரின் கீழே செயல்படுகிறோம். இதை அறிவிக்கலாமா? அறிவிக்கலாம். இது அவங்களும் ஏத்துக்கிட்ட ஒண்ணுதான். அதே மாதிரி இப்ப இந்திய அளவுல ஒரு நாள்ல பிறநாள் கொண்டாடலாமா? அதுவும் கொண்டாடலாம். ஏன் கொண்டாடலாம்? இந்தியாங்கிறது ஒரு நாடு தானே. இந்தியா 2 நாடு இல்லையே, 2 பிரதமர் இல்லையே, 2 ஜனாதிபதி இல்லையே, 2 அரசியல் சாசனம் இல்லையே. இதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. ஒரு சட்டம், ஒரு ஆட்சி, ஒரு ரூலு, ஒரு முதல்வர் எல்லாம் இருந்தா ஏத்துக்கலாம். அதே மாதிரிதான் ஒரு பிரதமர் இருக்கிறாரு. அது சாத்தியப்படக்கூடிய ஒண்ணு தானே. அப்ப இதை ஏத்துக்கிட முடியுமான முடியும். இதுக்கு என்ன ஆதாரம்? இது கூட நம்ம யூகமா சொல்லல. எப்படி சொல்றோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு நமக்கு அன்றைக்கே அழகான முறையில் வழிகாட்டி விட்டு சென்று விட்டார்கள். இது திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால ஸௌமு யௌமு தஸ்மூன், நீங்கள் என்றைக்கு நோன்பு என்று முடிவு செய்கிறீர்களோ அன்னைக்கு தான் நோன்பு. அப்ப இங்க பிறை என்ன ஆகி போச்சு? அளவுகோல் கிடையாது. நீங்க சென்னையின் அளவுகோல் எடுத்துக்கிட்டு நான் சென்னையில மட்டும் தான் ஏத்துக்கிறேன், காஞ்சிபுரத்துல வந்தா ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறவரும் சென்னையில இருக்கிறவரும் ஒரே நாள்ல முடிவு செய்யலாமா? முடிவு செய்யலாம். இப்ப திருநெல்வேலியில இருக்கிறவரும் மெட்ராஸ்ல இருக்கிறவரும் ஒரே நாள் முடிவு செய்யலாமா? செய்யலாம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவரும் ஆந்திரால இருக்கிறவரும் கர்நாடகால இருக்கிறவரும் ஒரு நாள் முடிவு செய்யலாமா? அதுக்கும் செய்யலாம். அதுக்கு என்ன ஆதாரம்? இதென்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்னைக்கு முடிவு செய்றீங்களோன்றாங்க. அப்ப அதுல இருந்து என்ன விளங்குது? நான் முடிவு எடுத்துக்கலாம்னு விளங்குது. அடுத்து அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபித்ரி யௌம தஃப்திரு, நீங்க என்னைக்கு ஃபித்ருன்னு நோன்பு பெருநாள்னு முடிவு செய்றீங்களோ, பெருநாளையும் சொல்றாங்க, நீங்க என்னைக்கு நோன்பு பெருநாள்னு முடிவு செய்றீங்களோ அதுதான் நோன்பு பெருநாள்.
அதே போல ஈதுல் அல்ஹாக்கும் சொல்றாங்க. அல்ஹா ஈதுல் அல்ஹா இருக்குது ஹஜ் பெருநாள், இதுவும் அதே போல நீங்க என்னைக்கு ஹஜ் பெருநாள்னு முடிவு செய்கிறீர்களோ அன்னைக்கு தான் ஹஜ் பெருநாள். இது சஹீஹான ஹதீஸ், திருமிதிங்கிற நூல்ல பதிவாயிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்ப நம்ம இதுல இருந்து என்ன சொல்றோம்? இப்ப இந்திய அளவுல ஒரு பண்டிகையை ஒரு நாள்ல கொண்டாடுவதற்கு அனுமதி இருக்குதா? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலன்னா அனுமதி இருக்கிறது. ஆனா இந்த அனுமதி இருக்கும் பட்சத்துல இன்றைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் ஏதோ அனுமதி இல்லாதது போல காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? இது எப்படி இவங்க மலையகாலில் பார்த்ததை எப்படி ஏத்துக்கிடலாம்? என்னவா மலையகாலில் பார்த்தத இப்ப நம்ம ஏத்துக்கிட்டோமா? இது ஏத்துக்க கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லுங்க. நம்ம என்ன சொல்றோம்? ஏத்துக்கொள்ள கூடாதுன்னு சொன்னா குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இங்க இருக்கிற மலையகால் இருக்குவே அங்க இருந்து வர தகவல் ஏத்துக்க கூடாதுன்னு ஒரு வரையறையை காட்ட முடியுமா? ஏன் முடியாது? அப்படி இல்லை, இருந்தா தானே காட்ட முடியும். எதை வச்சு நம்ம சொல்றோம்? இப்ப இந்த நிலைப்பாடு அறிவிச்சிருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய தரப்பில் இந்த மாதிரி முடிவெடுப்பது தப்புன்னு தான் அவங்களுடைய நிலையை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறது. ஏன்? ஆரம்பத்தில் அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புன்னு இருக்கும்போது என்ன முடிவெடுத்திருந்தாங்கன்னு தெரியுமா? அவங்க தத்தமது பிறைன்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்ப சென்னையில இருந்து காணத்தூர் இருக்குல்ல, சென்னை வாசிகளுக்கு தெரியும், காணத்தூருங்க ஈசிஆர் ரோட்ல இருக்குது, மகாபலிபுரத்துக்கு முன்னாடி 40 கிலோமீட்டர் அளவுல வரும். இங்க வரைக்கும் தான் எல்லைன்னு வகுத்திருந்தாங்க. யாரு? அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பில் இருந்த அன்றைக்கு பிஜே ஏத்திருந்தாரு, சம்சுல் ஹுதா ஏத்திருந்தாரு, அதே போல சைஃபுல்லா ஹாஜா ஏத்திருந்தாரு. இந்த அடிப்படையில தான் வரையறை வைக்கணும். இதை எல்லாருமே அன்றைக்கு என்ன பண்ணிருந்தாங்க? தௌஹீத் ஜமாத்துல இருந்தவங்க ஏத்துக்கொண்டு இருந்தாங்க. அதனாலதான் சென்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணப்படும்? பிஜே தலைமையில பிறநாள் கொண்டாடப்படும். நெல்லை இருக்குத கடையனூர், நெல்லையில பார்த்தவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. நெல்லையிலையும் அங்க கடையனூர்ல என்ன நடக்கும்? சைஃபுல்லா ஹாஜா தலைமையில பிறநாள் நடக்கும். அங்க வேற ஒரு நாள், அங்க வேற ஒரு நாள் முன்னாடி நடக்கும், இங்க பின்னாடி. அந்த மாதிரி தான் நிலை. என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மாவட்டம்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னது? மாவட்ட வாரியா நம்ம முடிவு பண்ணலாம், இந்தந்த மாவட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இந்தந்த மாவட்டத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது, இந்த வரையறை வைத்திருந்தார்கள். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? மண்டலம் ஒரு 3-4 மாவட்டம் சேர்ந்தது. 3-4 மாவட்டமா சேர்ந்து இந்தந்த மாவட்டங்களை வந்தா ஏத்துக்கிடுவாங்க, இந்தந்த மாவட்டங்களை வந்தா ஏத்துக்க கூடாது. அதான் அவங்களுடைய எப்ப வரைக்கும்? இது 2008 வரைக்கும். 2008 லாஸ்ட் வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா மண்டல பிறை தான், மாநில பிறை கிடையாது. மாநில பிறைன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களா? நாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரே நாள்ல கொண்டாடணும், தமிழ்நாட்டில் எங்க பிறை பார்த்தார்கள் என்றெல்லாம் இவங்க இன்றைக்கு கூக்குரல் எடுக்கிறார்களே. தமிழ்நாடு பிறைன்னு இவர்கள் எடுத்த முடிவு எப்ப? 2008 லாஸ்ட் வரைக்கும் எடுக்கல. 2008 தான் என்ன பண்றாங்க? தமிழக அளவில் நம்ம பெருநாளை அறிவிக்கணும், ஹஜ் பெருநாளை கொண்டாடணும். ஏன்னா எல்லா மக்களுடைய மனநிலை அப்படி போயிருச்சுமா? யார் சொல்றா? பிஜே சகோதரர் பிஜே சொல்றாரு. எல்லாருடைய மனநிலை என்ன ஆகி போச்சா? எல்லாம் ஒரு நாள் பெருநாள் கொண்டாடணும், ஒரு நாள் நோன்பு தொடங்கணும், ஒரு நாள்ல எல்லாம் கரெக்டா தமிழக அளவுலையாவது வரணும்னு மனநிலை போயிருச்சுமான்னு சொல்லி இந்த நிலைப்பாடு. இதுக்கு ஆதாரம் என்ன வச்சால? இப்ப நான் சொன்னேனே, திருமதியில வரக்கூடிய ஹதீஸ சொன்னேன், நீங்க நோன்பு பெருநாள் முடிவு செய்யறது, நீங்க ஹஜ் பெருநாள் இதைத்தான் எடுத்தாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? நீங்க ஒரு சர்க்குள்ள இருக்கிற வரைக்கும், அதாவது மாவட்ட அளவுல நீங்க ஸ்ட்ரென்த்தா இருந்தா மாவட்டம் இருப்பீங்க. அடுத்து மண்டல அளவுல அங்கங்க ஒரு 4 மாவட்டம் 5 மாவட்டம் பெல்ட் அமையும் போது, ஒரு ஸ்ட்ரென்தன் வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க? மண்டலன்னு அறிவிப்பீங்க. நாளைக்கு மாநில அளவுல உங்களுடைய கிளைகள் எல்லாம் தமிழக பூசணிக்கு வந்துருச்சு. தமிழகம் முழுக்க நாமெல்லாம் ஒன்றா இருந்து அதை கட்டி காத்து உண்டாக்குற காரணத்தினால இன்றைக்கு தமிழக அளவுல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், முன்னாடி பேர் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், தமிழக அளவுல கிளை கிடையாது, ஜமாத்து கிடையாது. அப்ப நம்ம உருவாக்கி இது பண்ண உடனே இன்னைக்கு என்ன? தமிழக அளவுங்கிறிய. நம்ம என்ன கேட்கிறோம்? நாளைக்கு ஆந்திர தௌஹீத் ஜமாத்து, கேரள தௌஹீத் ஜமாத்து, கர்நாடக தௌஹீத் ஜமாத்து, இப்ப மகாராஷ்டிரா தௌஹீத் ஜமாத்து, இப்படி அகில இந்திய அளவுல உங்க ஜமாத்து விரிவடைந்தால், உங்களுடைய சர்க்கிள் பெருகுனா, நெட்வொர்க் பெருகுனா என்ன பண்ணுவீங்க? இந்திய பிறைன்னு அறிவிப்பீங்களா இல்லையா? அப்ப நீங்க ஆந்திராவை ஏத்துக்கிடலாமா? அப்ப கேரளாவை ஏத்துக்கிடலாமா? அப்ப மகாராஷ்டிரா ஏத்துக்கிடலாமான்னு அறிவிப்பீங்களா இல்லையா? என்னென்ன ஆதாரம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இந்த இருக்குதமா இன்னைக்கு நோன்பு பெருநாள் முடிவு பண்ணலாமே,